பிரார்த்தனை. ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. தந்தை தாயாவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும் எந்தமது ஊனாகுவானும் உயிராகுவானும் அருட்கோனாகுவானும் குரு ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ்என் உள்ளத்துள்ளே இருப்பள் இங்கு ஒரு பொழுதும் வாராதிட. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாபமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றித் தீருமே. இம்மையே ராம என்று 2 எழுத்தினால் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். ஹரி ஓம். எல்லாருக்கும் இனிய ஸ்ரீராம நவமி நல்வாழ்த்துக்கள். நாம செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களுக்கும் பகவானுடைய அனுகிரகம் இருக்கும். இந்த நல்ல காரியத்துக்கு பகவான் அனுகிரகம் கொஞ்சம் கூடுதலாவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நாம முடிவு பண்ண நாள்ல ராம நவமியும் வந்திருக்குது. ராம நவமி முடியறதுக்கு முன்னாடியே நாம வகுப்பையும் தொடங்கிட்டோம். இப்போ நவமி முடிஞ்சு தசமி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். தொடக்கத்துல நாம ராமாயணம் போட்டிருந்தோம். தொடக்கத்திலேயே வந்தவங்க கேட்டிருப்பாங்க. அப்புறம் ஹனுமான் சாலிசாவும் போட்டிருந்தோம். நல்ல ராமநவமி அன்னைக்கு ஹனுமான் சாலிசா படிக்க தொடங்குறது அப்படின்னு அமைஞ்சிருக்கு. நாம திட்டமிடல. ஒருவேளை இன்னைக்கு வகுப்பு நடத்த முடியாதோ அப்படின்னு கூட நினைச்சிருந்தோம். ஆனா அதுவும் எந்த பிரச்சனையும் இல்லாம தொடங்கிட்டோம். அப்புறம் நாம இருக்கிற அறையிலேயே ராமர், சீதா, லக்ஷ்மண, ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமகன்னு நாம ராமாயணத்துல வரும். ராமர் அப்படி இருக்கிறார். பக்கத்துல சின்னதா ராம் லல்லா, அயோத்தியா ராம் லல்லாவும் இருக்கிறார். தட்சிணாமூர்த்தியும் பக்கத்துல சின்னதா இருக்கிறார். அப்புறம் கிருஷ்ணன், வெண்ண திருடின கிருஷ்ணன், நவநீத கிருஷ்ணன், கோபால கிருஷ்ணன், கோபி கிருஷ்ணன், கீதா, பார்த்தசாரதி கிருஷ்ணன் அவங்களும் கூட இருக்காங்க. அதனால இதெல்லாம் நாம எதிர்பாராமலே அமைஞ்சிருக்கு. ஹனுமான் சாலிசா அப்படிங்கிறது ஹனுமான பற்றிய 40 பாடல்கள் அப்படி சொல்லலாம். ரமண மகரிஷிக்கு சப்தர்ஷனம்னு ஒரு புத்தகம் உண்டு. தமிழ்ல இனியவை உள்ளது 40 அப்படின்னு சொல்லுவாங்க. இனியவை 40, இன்னா 40 அப்படின்னு எல்லாம் தமிழ் இலக்கிய நூல்கள் இருக்கு. அது மாதிரி 40 ஹனுமான பற்றிய பாடல்கள் தான் ஹனுமான் சாலிசா. நம்ம சாலிசான்னு சொல்றோம். அந்த புத்தகத்திலே அதை பற்றி சலீசான்னு வருது. சாலிஸ் அப்படிங்கிறது
40 ராஜி மாதிரி டெல்லி மாதிரி இடங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு, ஹிந்தி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இந்த பாடல் கொஞ்சம் படிக்கிறதுக்கும் எளிமையா இருக்கும். ஓரளவுக்கு அவங்களே அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கும் முடியும். இது சமஸ்கிருதம் அல்ல, தேவநாகரி எழுத்துல இருக்கு. சமஸ்கிருதத்தை அந்த எழுத்துல எழுதுவாங்க. கிரந்தம் அப்படிங்கிற எழுத்த தமிழ்நாட்டுல சமஸ்கிருதம் படிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஏன்னா தமிழ்ல 4 கா 4 கா எல்லாம் வராதுங்கிறதுனால. மலையாளத்துல அவங்க ஒரு லிபி வச்சிருக்காங்க, கன்னடம், தெலுங்கு எல்லாரும் அவங்களுக்கு லிபி வச்சிருக்காங்க. தமிழகத்துல சமஸ்கிருதம் படிக்கிறது கிரந்த லிபி வச்சிருக்காங்க. மற்ற பாஷக்காரங்களுக்கு அவங்க லிபியிலேயே எல்லா எழுத்தும் இருக்கிறதுனால சிரமம் இல்லாம அந்த அவங்க லிபியிலேயே படிச்சுக்கலாம். வட இந்தியாவில பொதுவா தேவநாகரி லிபியை பயன்படுத்துறாங்க. இது ஒரு கிராமிய மொழி அல்லது பிரதேச மொழியில எழுதப்பட்டது சொல்லலாம். இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு கோயம்புத்தூர் கொங்கு தமிழ் இருக்கு, சென்னை சேரி தமிழ் இருக்கு, மதுரை தமிழ் இருக்கு, மருதை தமிழ் இருக்கு. மருதைன்னு சொன்னாலே அது மதுரைன்னு புரிஞ்சுக்கலாம். குமரி தமிழ் இருக்கு, நீலகிரி தமிழ் இருக்கு. இப்படி ஒரு பிரதேசத்துக்கும் ஒரு மொழி வித்தியாசப்படும். இரத்த வரி பிடித்த காட்டேரிகளும் ராட்சசர்களுமான சில பேர் தென்மேற்கு ஆசியாவில இருந்து இந்தியாவுக்குள்ள இந்திய கலாச்சாரம், பண்பாடு, பெண்கள் எல்லாருக்கு மேலையும் தாக்குதலை தொடுத்த பிறகு இங்க நிலவின பல்வேறு விதமான பிரதேச மொழிகள், உருது, அவங்க அரபுன்னு ஒரு மொழியை கொண்டு வந்தாங்க, உருதுன்னு ஒரு மொழியும் இருந்தது. அவைகளெல்லாம் கலந்து ஒரு மொழி உருவாயிற்று. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், உனக்குள்ளதுல கொஞ்சம் எனக்குள்ளதுல கொஞ்சம் அப்படின்ட்டு உருவான ஒரு மொழி ஹிந்தி. ஹிந்தி நம்ம நாட்டு மொழி அப்படின்னு ஒரு விதத்துல சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அது நம்ம நாட்டு மொழியா இல்ல. முக்கியமா மும்பையில இருக்கக்கூடிய இறக்குமதியான மதக்காரங்களுடைய கை ஓங்கி இருக்கிறதுனால, பாடகர்கள், அவங்க வசனம் எழுதுறவங்க, அவங்க நடிக்கிறவங்க, அவங்க இந்த மாதிரி காரணங்களால அதுல இந்திய பண்பாட்டினுடைய தாக்கம் குறைஞ்சு போச்சு. பொதுவா சொல்லுவாங்க, ஓஷோ, வாஜ்பாயி இவங்களுடைய ஹிந்தி நம்ம பண்பாடு மண் வாசனையோட இருக்கும்னோ. இன்னைக்கு உள்ள ஹிந்திங்கிறது சினிமா ஹிந்தி, அதுல அவ்வளவு மண் வாசனை இருக்கிறது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஆத்மி அப்படின்னு சொன்னா அதுவும் ஹிந்தி தான், இன்சான் அப்படின்னு சொன்னா அதுவும் ஹிந்தி தான். ஆத்மின்னு சொன்னா மண் வாசனையோட உள்ள ஹிந்தி, இன்சான் சொன்னா இறக்குமதியான ஹிந்தி. லோக், உலகம் அப்படின்னு சொன்னா மண் வாசனையோட உள்ள ஹிந்தி. துனியா அப்படின்னு சொன்னா இறக்குமதியான ஹிந்தி. இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். துளசிதாஸ் அப்படிங்கிறவர் அந்த பிரதேச மொழியில தான் எழுத சொல்லுவாங்க. அது அவதி மொழி அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க, மைத்திலி பாஷைன்னு சொல்றவங்க இருக்காங்க. அப்படி பல விதமா படிச்சனால எனக்கு அது துல்லியமா சொல்ல தெரியல. ஆனா அவர் ஒரு பிரதேச மொழியில தான் அவருடைய ராமாயணம் மாதிரிப்பட்ட நூல்கள் எல்லாம் எழுதியிருந்தார். அவர் அக்பருடைய அவையில இருந்தார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை வரலாறும் இருக்குது. சமய வகுப்பு பாட புத்தகங்கள்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு போட்டிருக்காங்க.
துளசிதாஸ். கோஸ்வாமி அப்படிங்கிற வார்த்தை அவருடைய பின்பற்றவர்களை அழைக்கக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்குது. அவரு தொடக்க காலத்துல வேற ஒரு விதமான வாழ்க்கையில இருந்தார். அதற்கு பிறகு அவருடைய மனைவி மூலமாக அவருக்கு ஒரு ஞானம் கிடைச்சது. அதற்கு பிறகு அனுமன் பக்தியில மூழ்கி ஸ்ரீராமருடைய தரிசனத்தை அடைந்தார். அவருடைய பாடல்கள் அல்லது பாடல்களும் பெருமைக்குரியது, அவருடைய இசையும் பெருமைக்குரியதா இருந்தது. தான்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசவை கவிஞர் இருந்தார். அவர்கிட்ட மீரா உடைய பஜனை உங்க இசையை விட நல்லா இருக்கே அப்படின்னு கேட்டாங்களாம். ராஜா கேட்டாரா, அது அவங்க பக்தியோட பாடுறாங்க, டி.எம். கிருஷ்ணா மாதிரி பாடல்ல, அரைவேக்காட்டுத்தனமா நாத்திய நாட்டு பாடல்ல. நான் எனக்கிட்ட அந்த அளவுக்கு பக்தி இல்லைனால எனக்கு சங்கீதம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், மீராவுடைய சங்கீதம் கூடுதலா தான் இருக்கும் அப்படின்னு தான்சேன் சொன்னதா சொல்லுவாங்க. அந்த சமகாலத்தவர் தான் துளசிதாஸ். அவரு அவர்கிட்ட அக்பர், நீங்க ராம தரிசனம் பார்த்திருக்கீங்களே, எனக்கும் ராமனை காட்டித்தாங்க அப்படின்னு கேட்டாரா. அப்ப துளசிதாஸ், இல்ல அதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் வேணும், தகுதி வேணும், நம்பிக்கை வேணும். கோவில் என்ன பிக்னிக் ஸ்பாட்டா? யாரு வேணாலும் உள்ள போயிட்டு வரலாம், அறநிலையத்துறையில எவன் வேணாலும் வந்து உட்கார்ந்துக்கலாம். அது திருப்பதியா இருந்தா என்ன, இல்ல இந்து அறநிலையத்துறையா இருந்தா என்ன, இறக்குமதியான மதத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துகிட்டு நம்ம சொத்துக்களை எல்லாம் கொள்ளையடிக்கலாம், பூட்ஸ் காலோட வரலாம், கோவிலுக்குள்ள வாகனம் விடுறதுக்கு கார் ஷெட் கட்டிக்கலாம், கோவில் பணத்துல நல்ல லம்போர்கினி ஆடி காரெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம். இதுக்கெல்லாமா கோவில் இருக்கு? கோவில்னா எவனுக்கு இந்து மதத்திற்கு மேல நம்பிக்கை இருக்கோ, அத்திவரதரை ஒரு அம்மையார் பார்க்க போனாங்க. திருப்பதி பாலாஜியை சுத்தி எதுக்கு போலீஸ்காரன் கேட்டாமா. சரி, உனக்கு தான் நம்பிக்கையில நீ எதுக்கு அத்திவரதரை பார்க்க போன, அதுவும் எம்பி கோட்டால சீட்டு வாங்கிட்டு? இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு எல்லாம் இடம் கோவில் கிடையாது. ஒண்ணு ஜந்துக்களுக்கு அறிவு வேணும், இல்ல அந்த பகுத்தறிவு புழுக்களுக்காவது அறிவு வேணும். யாருக்கும் அறிவு இல்லைங்கிறதுனால கோவில் ஒரு பிக்னிக் ஸ்பாட் மாதிரி தான் இருக்கு. கோவில்ல இந்துக்களை தவிர வேற யாரும் வரக்கூடாதுன்னு போர்டு வச்சா அதுக்கு கொஞ்சம் பேர் எதிர்ப்பு குரல்லாம் எழுப்புவாங்க. முடிஞ்சதுன்னா கோர்ட்டும் அவங்களுக்கு சாதகமா பேசும். இந்துக்களுடைய உணர்வுகளுக்கோ பண்பாடுகளுக்கோ அவங்களுடைய கருத்துக்களுக்கோ சுதந்திர இந்தியாவில மரியாதை இல்லை அப்படிங்கறதா இதுவரையிலும் நிலைமை. அதனால துளசிதாஸ் சொன்னாரு, அதெல்லாம் ஒரு இந்துவா பிறந்திருக்கணும், ஹிந்து வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும், பகவான் மேல நம்பிக்கை இருக்கணும், ராமர் மேல நம்பிக்கை இருக்கணும், அப்பதானே ராமர் காட்சி தருவாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் ராஜால ராஜாவுடைய திமிரை காட்டணுமே, நம்ம கோர்ட்டு நம்ம அரசாங்கங்கள்லாம் காட்டுறதுமே அவரும் காட்ட நினைச்சார். அப்போ துளசிதாஸ் நல்லா சொல்லி பார்த்தார். அக்பர் கேட்கல, மிரட்டினார். அப்ப துளசிதாஸ் பகவான் பிரார்த்தனை பண்ணார். உடனே நிறைய குரங்குகள் வர ஆரம்பிச்சு, வானரங்கள் வர ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கலாம். வானரங்கள் அப்படிங்கிறதுக்கும் குரங்குங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு, ரெண்டும் ஒரே வார்த்தை சொல்ல முடியாது. வா நரக, கிம் நரக, கிம் புருஷக அப்படின்னு எல்லாம் சம்ஸ்கிருதத்துல வார்த்தைகள் இருக்கு. கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க, ஏப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வெரைட்டி இருக்கு இல்லையா. ஆங்கிலத்துல ஏப்ஸ் சொல்லுவாங்க, மனித குரங்குகள்னு தமிழ்ல சிம்பன்சி,
அது மாதிரி சில வகைரா இருக்கு. அவைகளுடைய இது கிட்டத்தட்ட மனிதன மாதிரியே இருக்கும். மனுஷனோ அப்படின்னு நமக்கு தோன்றதுக்கு தான் சம்ஸ்கிருதத்துல கிம் புருஷக கிம் நரக கிம் வா நரக அப்படிங்கிறது. அதனால குரங்குகள் ராமனுக்கு உதவி செய்தது அப்படிங்கிறது இந்துக்களுடைய பெருந்தன்மை. நாம குரங்குகளையும் வழிபடுறோங்கிறது, ஏன்னா பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால. ஆனா குரங்குகள் தான் ராமனுக்கு படையா போச்சுது அப்படின்னு எடுத்துக்கிறத விட வானரங்கள் படையா போச்சுன்னு எடுத்துக்கிறது நல்லது. வானரங்கள்ங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தையை நான் நினைக்கிறேன். எப்படியானாலும் இங்க துளசிதாஸ் பகவானை பிரார்த்தனை பண்ண உடனே, ராமரை பிரார்த்தனை பண்ண உடனே குரங்குகள் பட்டாளம் வர ஆரம்பிச்சது. அக்பர் வெலவெலத்து போனார். என்ன இது அப்படின்னு பயந்து போய் கேட்டார். அந்த துளசியா சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல, இப்பதான் ராமருடைய பட்டாளம் வருது, பின்னாடி ராமர் வருவார். ஆனை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேம்பாங்க. இப்ப பட்டாளம் வந்திருக்கு, இனிமேல் ராமர் வருவார் அப்படின்னு. அந்தால அக்பர், ஐயா வேண்டாம் சாமி, இந்த படையெல்லாம் போ சொல்லுங்க, ராமர் தரிசனமே வேண்டாம் அப்படின்ட்டார். அப்படி ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையில நடந்தா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. நீங்க கோகுல் மாமாட்ட கேட்டுக்கலாம், பல பேரும் பல விதமா சொல்லுவாங்க. அந்த துளசிதாசருடைய ராமாயணம் தான் வட இந்தியாவில் ரொம்ப பிரபலம். வால்மீகி ராமாயணத்தை விட துளசிதாசருடைய ராமாயணம் தான் பிரபலம். அது ஹிந்தியில மொழிபெயர்க்கப்பட்டு தான் ராமச்சரித்த மானஸ்ங்கிற பெயர்ல விளங்குது. ராமருடைய சரித்தத்தினுடைய மானசரோவர், ஏரி, நீர்நிலை, கடல், அந்த மாதிரி அர்த்தம். அவருடைய ஒரு படைப்பு தான் இதுவும், இந்த ஹனுமான் சாலிசா அப்படிங்கிறது. அதனால இது ஹிந்தி மாதிரி இருக்கும், ஆனா ஹிந்தியா இருக்காது. எழுத்தெல்லாம் தேவநாகரியா இருக்கனால சம்ஸ்கிருதம் மாதிரி இருக்கும். அதனால நாம முன்னாடி ஆதித்ய ஹிருதயம் எப்படி பார்த்தோமோ அது மாதிரி இதை பார்க்க மாட்டோம். இதை பார்க்கிற ஸ்டைல் வேற. இனி இதுல நம்ம தென்னிந்தியக்காரங்க அப்படிங்கிறதுனால நம்முடைய இந்த பாடத்துல ஒரு தென்னிந்திய சாயல் இருக்கலாம். குஜராத்ல இத ஒரு விதமா பாடுவாங்க, ராஜஸ்தான்ல ஒரு விதமா பாடுவாங்க, உத்தரகாண்ட் ரிஷிகேஷ்ல ஒரு விதமா பாடுவாங்க. வேற வேற இடங்கள்ல வேற வேற விதமா பாடுறது இருக்கு. பாட்டப்பேதம் சொல்ல முடியாது, பாடுற ராகத்துல. அதாவது கர்நாடக சங்கீதத்துல துரித கதி, மத்தியம கதி, மந்த கத்தின்னு எல்லாம் சொல்றது மாதிரி பண்ணுவாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, தமிழ் மொழிபெயர்ப்பு எனக்கு கிடைச்சது, நான் பார்த்தது உங்களுக்கு ரொம்ப உதவுற மாதிரி இல்லை. அதனாலதான் நான் இப்போ உங்க முன்னாடி தேவநாகரி இதே வச்சிருக்கிறேன், தமிழ் வைக்கிறதுக்கு பதிலா. அப்புறம் ஹிந்தி அப்படிங்கிறது சமஸ்கிருதம் மாதிரி கிடையாது, பிரெஞ்சு மாதிரி, இங்கிலீஷ் மாதிரின்னு சொல்லிக்கலாம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு டிஇஓ போனாராம், கல்வி அலுவலர் பரிசோதனைக்கு போனாரா. ஆங்கில வகுப்பு நடந்துட்டு இருந்தது. அப்போ அவரு ஒரு KNIFE அப்படின்னு போர்டுல எழுதி போட்டுட்டு பையன் கிட்ட கேட்டாராம், இது என்னடா அப்படின்னு. வாத்தியாரும் பக்கத்துல இருக்கிறார். பையன் சொன்னானா, கிரைஃப் அப்படின்னாராம். அந்தால டிஓ வாத்தியார பார்த்தாரா, என்னங்க இது பையன் இப்படி சொல்றான். வாத்தியார் சொன்ன, ஹி டோன்ட் க்ளோஸ் ஆர் அப்படின்னாரா. டிஓக்கு ரொம்ப கோபம்.
வேற ஹெட் மாஸ்டர்கிட்ட போனாரா. ஹெட் மாஸ்டர் சொன்னாரா, they don't have enough knowledge அப்படின்னு சொன்னாரா. அதாவது ஆங்கிலத்துல சில விஷயங்களை சைலன்ஸ் அப்படிம்பாங்க. கே என் அப்படின்னு ஆரம்பிச்சுன்னா கே சைலன்ஸ், ஜிஹெச்னு ஆரம்பிச்சதுன்னா ஜி சைலன்ஸ். இது மாதிரி சில எழுத்துக்களை எழுதுவாங்க, உச்சரிக்க மாட்டாங்க. இது பிரெஞ்சுல ரொம்ப கூடுதல் சொல்லுவாங்க. வரிசையா 10-15 லெட்டர் எழுதிட்டு 2-3 லெட்டர் தான் உச்சரிப்பாங்க அப்படிம்பாங்க. கொஞ்சம் அந்த மாதிரி ஹிந்திலையும் உண்டு. இந்த டிஓ பள்ளிக்கூடத்துக்கு வந்த கதை வந்ததுனால உங்களுக்கு இன்னொரு கதை சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இப்படித்தான், இது ராமாயணத்தோட சம்பந்தப்பட்டதுனால சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு இப்படித்தான் டிஓ வந்தார். அது அந்த காலம், இந்த காலம் இல்ல, அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல நல்ல நல்ல பாடங்கள் எல்லாம் இருந்தது. இப்ப ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் பள்ளிக்கூடத்திலே கத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ நுழைஞ்சாரு, தமிழ் பாடம் நடந்துட்டு இருந்தது, ராமாயணம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப டிஓ சரி ராமாயணத்துல இருந்து கேள்வி கேட்போம் அப்படின்ட்டு, ஜனகரின் வில்லை முறித்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டார். ஒரு பையன் எழுப்பி கேட்டா அவன், சார் நான் இல்ல சார். இப்படியே ஒரு பையனை கேட்ட, எல்லா பசங்களும் நான் இல்ல சார், நான் இல்ல சார். எல்லா பசங்களும் சொல்லி வச்சது மாதிரி நான் இல்ல சார் அப்படின்ட்டாங்க. தமிழ்நாடுனால நான் இல்ல சார் தான் சொல்லுவாங்க, நான் இல்ல ஐயான்னு சொல்ல மாட்டாங்க. இலங்கையா இருந்தா ஒருவேளை நான் இல்ல ஐயான்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு இல்லையா, அதனால அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ வாத்தியார பார்த்தார் டிஓ. வாத்தியார் சொன்னார், சார் எங்க பசங்க எல்லாம் தங்கமான பசங்க சார், அவங்க எல்லாம் அப்படி படிக்கவே மாட்டாங்க சார் அப்படின்னு. டிஓக்கு கோபமான கோபம், ஆத்திரமான ஆத்திரம். வேற ஹெட் மாஸ்டர்கிட்ட போனார். என்ன சார் இது, தமிழ் பாடம் நடத்திட்டு இருக்காங்க ராமாயணம், நான் அவங்க போய் கேட்கிறேன் பசங்க கிட்ட ஜனகருடைய வில்ல ஒடிச்சது யாருன்னு. பசங்க சொல்றாங்க நான் இல்லைன்னு. வாத்தியார் சொல்றாரு, பசங்க எல்லாம் தங்கமான பசங்க சார், அப்படிலாம் செய்ய மாட்டாங்க சார், அப்படிதான் நடந்துருத நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் சொல்றாரு. அந்த ஹெட் மாஸ்டர் சொன்னார், தலைமை ஆசிரியர் சார் அதுக்கு எவ்வளவு தண்டம் ஃபைன் கட்டணுமோ சொல்லுங்க சார், கட்டிடுவோம் பள்ளிக்கூடத்துல இருந்து, பள்ளிக்கூடத்துக்கு பேர் கெட்டு போக கூடாது சார் அப்படின்னு தலைமை ஆசிரியர் சொன்னாரா. முதன்மை கல்வி அதிகாரி என்ன மாதிரி முடியில்லாம போயிருந்தா தப்பிச்சார், இல்லன்னா சீத்தலை சாத்தனார் ஆயிடுவார். சரி நம்ம விட்டடத்துக்கு வருவோம். அதனால ஹிந்தியில அது படிக்கிற முறை கொஞ்சம் வித்தியாசம். அதுல எனக்கு ரொம்ப புலமை கிடையாது. என்னுடைய ஹிந்தியும் ஒரு அளவுக்கு உட்பட்டதுதான். ஆனாலும் உங்களுக்கு தவறா எதுவும் சொல்லி தர மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த பாடத்தை நம்ம தொடங்குறோம். உங்க தமிழ் எழுத்துக்கள்ல என்னுடைய உச்சரிப்புக்கு தகுந்தது மாதிரி போதுமான மாற்றங்களை நீங்க தேவைப்பட்டா பண்ணிக்கலாம். இதே கூட தமிழ்ல மாற்ற முடியும். அப்படியே அதுல உங்களுக்கு எழுத்துக்கள் போட்டு வராதுன்னு நினைக்கிறேன். 2, 3, 4 அப்படி எழுத்துக்களை வித்தியாசப்படுத்தி வராது ஒரு இது. ஆனால் இதே எழுத்துக்கள் மாறி வரும். அதுக்கு என்ற ஒரு சாப்ட்வேர் இருக்கு. இப்போதைக்கு அதை உபயோகிக்கக்கூடிய நிலையில இல்லை. ஒருவேளை ஒரு வாரத்துக்கு அப்புறம் அதை உபயோகிக்க முடிந்தால் நான் இதை அப்படியே மாத்தி உங்களுக்கு ஒரு காப்பி அனுப்புறேன். நான் நினைக்கிறேன் இதுல இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்காக வேண்டி லலிதாம்பியை கொஞ்சம் ஃபைல் அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவரையிலும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். ஆமா, அதை நான் குழுவுக்கு அனுப்புறேன்.
நீங்க பயன்படுத்திக்கலாம். இதுல என்ன வித்தியாசம் அப்படின்னா, தோஹா சௌப்பாய் அப்படின்னு 2 விதமான செய்யுள்கள் இருக்கு. பகவத்கீதை அனுஷ்டுப் திரிஷ்டுப்னு 2 விதமான சந்தஸ்ல இருக்கிறது மாதிரி 2 விதமான செய்யுள் வடிவத்துல இருக்கு. தொடக்கமும் முடிவும் தோஹா இருக்கு, நடுவுல இருக்கிறதெல்லாம் சௌப்பாயில இருக்கு. தோஹா அப்படிங்கிறது நம்ம 2 வரிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். சௌப்பாய் அப்படிங்கிறத ஷவ் 4 சாரன் அந்த அர்த்தத்துல எடுத்துக்கலாம். அதனால நாம இது ஆதித்ய ஹிருதயமோ இல்ல வேற சம்ஸ்கிருத ஸ்லோகங்களோ படிக்கிறது மாதிரியான ஒரு பாணியில இருக்காது. உங்களுக்கு நான் சொல்லி தர்றது போதுமா இல்லைன்னா நீங்களா மறுபடி கேட்டுக்க வேண்டியதுதான். ஸ்ரீ குரு இது தமிழுக்கு எந்த பாஷைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரண அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இருக்கு, அதாவது நம்முடைய எழுத்து வடிவத்துல இருக்கு. தமிழ்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அது சரண அப்படிங்கிற தமிழ் ஒலிப்பு உச்சரிப்பு மாதிரிதான் இருக்கும். சரணம்ங்கிறது சம்ஸ்கிருதம் தான், ஆனா தமிழ் நம்ம பயன்படுத்துறதுனால சொல்றேன். இன்னைக்கு பஸ் ஸ்டாண்டு, காஃபி ஷாப்பு எல்லாம் தமிழாகி போனதுனால சரணை தமிழ்னு சொல்லிக்கிறதுல ஒன்றும் குற்றம் இல்லைன்னு நினைக்கிறேன். நேத்தைக்கு வந்த வார்த்தைகளே தமிழ் வார்த்தையா இருக்கும் போது பல லட்சக்கணக்கான வருஷங்களா பயன்படுத்துற வார்த்தை தமிழா இருக்க கூடாதா? அதனால சரண அப்படிங்கறதான் சரண அப்படின்னு எழுதியிருக்காங்க. சரோஜ அது சரோஜா. சரஸ் அப்படின்னா நீர்நிலை, ஜ அப்படின்னா பிறக்கிறது, நீர்நிலையில பிறக்கிறது. அதாவது நீரில் பூத்த மலர், இங்க தாமரை அப்படிங்கறத குறிக்குது. ரஜ, நிஜ, மனு, முக்குரு, சுதாரி. இதுல என்ன அப்படின்னா, கொஞ்சம் ஹிந்தி சாயல் உள்ளவங்க அங்கங்க உயிரெழுத்துக்களை விழுங்கிடுவாங்க. அதனால கேட்கறதுக்கு அது இந்த மாதிரி வரும். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன் முகுரு சுதாரி. அடுத்தது பர நவு, நா போட்டு ஊ போட்டு அதை மூக்கால சொல்லணும்னு அடையாளம் போட்டிருக்காங்க. இது மாதிரி யாக்கும் இதனுடைய வடிவம் தமிழ்ல இந்த மாதிரி துல்லியமா வரலைங்கிறத நான் கவனிச்சேன். அதனால நீங்க தேவையான இடங்கள்ல நீங்க எப்படி உள்வாங்கிக்கணும் அது மாதிரி தேவையான திருத்தங்களை பண்ணிக்கிங்க. தமிழ்காரங்க உங்ககிட்ட இருக்கிற காகிதம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருந்தா அது ரொம்ப சௌகரியமா இருக்கும். இல்ல எடிட்டபிள் டாக்குமெண்டா இருந்தாலும் அது உங்களுக்கு சௌகரியமா இருக்கும். பிடிஎஃப் இருந்தா எதுவும் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ரகுபர பிமல, இது இதுல ஒரு இது இருக்கு. இந்த பாபா வருதெல்லாம் பபயோகோ அபேதக அப்படிம்பாங்க. அது ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ரலயோகோ அபேதக, ரடயோகோ அபேதக, யஜயோகோ அபேதக, இந்த மாதிரி சில அமைப்பு இருக்கு. அதாவது மதுரை அப்படிங்கிறத மருதைன்னு சொல்றது மாதிரி, குதிரைங்கிறத குருதைன்னு சொல்றது மாதிரி, யானைக்கு அறம்னா குதிரைக்கு குர்ரம்னு சொல்றது மாதிரி ஒரு அமைப்பு மொழிகள்ல இருக்கு. இப்ப தமிழ்ல எனக்கு மற்ற பகுதிகளை பத்தி தெரியல, கன்னியாகுமரி பகுதியில ஒண்ணு கவனிச்சேன். மலக்கறி அப்படிம்பாங்க. காய்கறிய அவியல் மலக்கறி, சாம்பார் மலக்கறி அப்படின்னு கடையில போய் கேட்டா கிடைக்கும். வேற பகுதிகள்ல அப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு சாம்பார் வைக்கணும்னா கடையில போய் நீங்க சாம்பார் மலக்கறின்னு கேட்டீங்கன்னா
எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுத்துருவாங்க. முன்னாடி 5 ரூபா அல்லது 1 ரூபா 2 ரூபான்னு கிடைக்கிற காலம் இருந்தது. இப்போ ஒரு 30-40 ரூபாய்க்கு கிடைக்குமா இருக்கும். ஒரு வீட்டு தேவைக்கான காய்கறி கிடைச்சிடும். நீங்க போய் அதுல கொஞ்சம் கொடுங்க இதுல கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்க வேண்டியது இல்லை. தேவையில்லாம நீங்க காய்கறி வாங்க வேண்டியது இல்லை. ஏழைகளுக்கு ரொம்ப எளிமையான அற்புதமான வழி. போய் தேவைக்கு அவங்க வீட்டு தேவைக்கு மட்டும் அவங்க வாங்கிட்டு வரலாம். எக்ஸ்ட்ரா காய்கறி வாங்க வேண்டியது. அப்ப இவங்க போய் என்ன கேட்பாங்க? அவியல் மலைக்கறி கொடுங்க, சாம்பார் மலைக்கறி கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த மலக்கறி அப்படிங்கிறது சரியான உச்சரிப்பு எதுவா இருக்கும்னா மரக்கறி, மரத்தினுடைய கறி. கறினா சதை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்ப காய்கறிங்கிறத அவங்க மரக்கறின்னு சொல்லணும், அவங்க மலக்கறி அப்படிம்பாங்க. ரா சொல்ல வேண்டிய இடத்துல லா சொல்லுவாங்க. இதத்தான் ரலயோகோ அபேதக, ரா லாவ ஒண்ணுக்கு உள்ள மாற்றி ஒண்ண வித்தியாசம் இல்லாம பயன்படுத்துற முறை அப்படின்னு இலக்கணத்துல சொல்லுவாங்க. அது இத மாதிரி சுவல் அப்படிங்கிறது தமிழ். ஆனா நம்ம சுவர், வால் அப்படிங்கிறதுக்கு சுவர்னு சொல்லுவோம். மதில் சுவர். சுவல் அப்படிங்கறதான் தமிழ், சரியான தமிழ்னு இலக்கண அறிஞர்கள் சொல்லுவாங்க. அங்கேயும் ராவுக்கு பதிலா லா, நாம லாவுக்கு பதிலா ராவ பயன்படுத்துறோம். இப்படி மாற்றி மாற்றி பயன்படுத்துற ஒரு இது இருக்கு. அதே மாதிரி தில்லியில இருக்கிறவங்களுக்கு தெரியும், வட இந்தியாவில இருக்கிறவங்களுக்கும் தெரியும். தமிழ்நாட்டுக்காரங்க பத்திரிகை எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஜந்தர் மந்தர். யாருக்காவது நேரம் போகல அப்படின்னா, நாட்டுக்கு எதிராக ஏதாவது பண்ணணும்னா அங்க போய் கூட்டிடுவாங்க. அந்த ஜந்தர் மந்தர் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு கோளரங்கம். கோளரங்கம்னா ஒரு பிளானட்டோரியம்னு சொல்லலாம். அங்க போய் நின்னா நீங்க சூரியன் இப்ப எத்தனை டிகிரில இருக்குது, உத்தராயணமா தட்சிணாயணமா, எந்த மாசம் எந்த நேரத்துல உதிக்கும், இப்ப என்ன மணி, எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க அங்க போய் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி ஒரு அறிவியல் பூர்வமான கட்டமைக்கப்பட்ட ஒரு பகுதிக்கு தான் ஜந்தர் மந்தர்னு இன்னைக்கு ஒரு பேரு வழங்குது. அதனுடைய சரியான பேர் என்ன அப்படின்னா எந்திர மந்திரம். எந்திரங்கிறத ஜந்தர் ஜான் ஆக்கி, அப்புறம் அது ஹிந்தி வாயில போன உடனே ஜந்தர் மந்தர் ஆயிடுச்சு. எந்திர மந்திரம்ங்கிறது சம்ஸ்கிருதம். ஹிந்தி வாய்க்குள்ள பூந்து வெளியே வரும்போது ஜந்தர் மந்தர்னு ஆயிடும். இது ராஜஸ்தான்ல இருக்கு. வட இந்தியால பல பாகங்கள்ல பல ராஜாக்கள் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்கள்லாம் கூமுட்டைங்கிறதுனால தமிழ்நாட்டுல ஒண்ணு இருந்தது மாதிரி எனக்கு தெரியல. அதாவது தமிழ்நாட்டு நம் முன்னோர்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல. இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் அப்படி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல உள்ளதெல்லாம் அழிச்சிட்டு இருக்காங்கிற அர்த்தம் சொல்ல வரேன். மிச்சம் மீது ஒண்ணு கிடைக்கல நமக்கு. இதே மாதிரி எது குலம் அப்படின்னு சொல்லணும்னா ஜது குலம்னு சொல்லுவாங்க. இப்போ யயாதிக்கும் தேவயானிக்கு பிறந்த பிள்ளை எது. அந்த எது நாடு கடத்தப்பட்டான் அல்லது பதவி ஏற்கிறதுல இருந்து விலக்கப்பட்டான். அதனால யாதவ குலங்கள் வந்தது. யதுவினுடைய குலம் யாதவ குலம். தத்திதம். நீங்க என்னுடைய முன்னாடி கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். தத்திதம் அது. யதுல இருந்து யாதவ அப்படிங்கிறது வருது. இந்த இவர்கள் தான் வெளிநாடுகளுக்கு போன போது யூதர்களாக மாறினார்கள்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இந்த யூதர்கள் அப்படிங்கிறத ஜூஸ் ஜே ஆயிடும். அது மாதிரி ஜீசஸ் ஜேன்னு பயன்படுத்துறாங்க. ஆனா அந்த ஜெயினுடைய உண்மையான உச்சரிப்பு யா அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறத மொழியியல் அறிஞர்களுடைய முடிவு. ஜாங்கிற உச்சரிப்பு உண்மையிலேயே கிடையாது. அது இப்ப வந்தது. யா தான் எழுதுறது ஜே, உச்சரிக்கிறது யா அப்படின்னு மொழியியல் அறிஞர்கள் சொல்றாங்க. அதாவது எதுகுலம், ஜதுகுலம், யவனர்கள், ஜவனர்கள், யவனிகா, ஜவனிகா, இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். யாவும் ஜாவையும் மாத்தி பயன்படுத்துவாங்க. இனி வங்காளதேசம், அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை சொல்லிடுறேன். தில்லியில இருந்து மீரட் வழியா நீங்க
ரிஷிகேஷ் போகும்போது ரூட் கீ அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஆங்கிலத்துல RRROORKEன்னு எழுதுவாங்க. ரூர்கின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, ருடுக்கி அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அங்க ஒரு IIT இருக்கு. அதாவது ரா டா ரெண்டையும் மாத்தி மாத்தி பயன்படுத்துறது. இது வட இந்தியாவில நிறைய இடங்கள் இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த பிரபலமான இடத்த சொன்னேன். நிறைய இடங்கள்ல ராவும் டாவும் மாத்தி மாத்தி பயன்படுத்துவாங்க. இது ரடயோகோ அபேதக. யஜயோகோ அபேதக, ரடயோகோ அபேதக, ரலயோகோ அபேதக. இன்னும் நிறைய இருக்கலாம். பிராதானியமா உங்களுக்கு எல்லாம் சீக்கிரம் புரியக்கூடிய சில உதாரணங்கள் சொன்னேன். இத மாதிரி வபயோகோ அபேதக இருக்கு. வா பாவ மாத்தி மாத்தி பயன்படுத்துறது. பொதுவா இது அதிக நான் எங்க கவனிக்கிறேன் அப்படின்னா ஒடிசா, மேற்கு வங்காளம் அந்த மாதிரி இடங்கள்ல கவனிக்கிறேன். மற்ற இடங்கள்லயும் பல இடங்கள்ல இருக்கு. போன வாரத்துல கூட அது மாதிரி ஒரு இது எனக்கு கவனத்துக்கு வந்தது. ஞாபகம் வச்சுக்கிட முயற்சி பண்ணேன். இப்ப எனக்கு மறுபடியும் ஞாபகம் வரல. ஒரு பிரபலமான ஒரு விஷயத்துல இதே ஒரு குழப்பம் வந்தது. அவங்க பா பயன்படுத்தி இருந்தாங்க. உண்மையில அது பா இல்ல, வா. ஒரு உதாரணம் சொல்றேன். விகார், புத்த விகாரங்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால அந்த இடத்துக்கு விகார் அப்படின்னு பேரு. நம்ம இன்னைக்கு அதை விகார் அப்படிங்கிறோம். இது நம்ம எல்லாருமே சொல்றோம். வங்காளம் அப்படிங்கிறது அதனுடைய பேரு. அது பங்காளம் ஆயிடுது, பெங்கால். விவேகானந்தரை வங்காளத்துக்காரங்க விவேகானந்தர் தான் சொல்லுவாங்களாம். வேதங்கள் அப்படிங்கிறத வங்காளத்துக்காரங்க பேதங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம். இந்த மாதிரி பா வாவை மாற்றி பயன்படுத்துற ஒரு பழக்கம் இருக்கு. இந்த இடத்துல வர நவு அப்படிங்கிறதா இருக்கணும். அது வர நவுன்னு வந்திருக்குது. ரகு வர அப்படின்னா இருக்கணும். வரன்னா மேலான அப்படிங்கிற அர்த்தம் உண்டு, வரம் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. ரகு குலத்தில் தலை சிறந்தவன் ரகுவரன், ரகுவர் தாஸ் அப்படின்னு எல்லாம் பெயர்கள் இருக்கு. அது இங்க ரகுபரன் ஆயிருக்கு. விமல அப்படிங்கிறது பிமல அப்படின்னு ஆயிருக்கு. அப்புறம் ஜசு ஜோ தாயகு பலசாரி. பரனவு ரகுபர பிமல ஜசு ஜோதாயகு பலசாரி. புத்திஹீன தனு, தனுனா உடம்பு, புத்திஹீனம் உங்களுக்கு தெரியும், புத்திஹீனமான. ஜானிக்கே சுமிரோ பவன குமார். பவனகுமார், பவன கீதையில 10வது அத்தியாயத்துல பாவனக அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, பவன அப்படிங்கிற வார்த்தையும் இருக்கு. பவன பவன பவதாமஸ்மி, தூய்மை செய்பவர்களில் நான் காற்றாக இருக்கிறேன். நம்ம துணிய துவைச்சி காய போடுறோம், அதுல ஒரு புழுங்கின நாத்தம் அடிச்சிட்டு இருக்குது. காத்தாட போட்டோம் அப்படின்னா அந்த நாற்றம் மாறி போயிடும். இப்படி நம்ம சுற்றுப்புறத்துல ஏதாவது நாற்றம் இருக்கலாம், காற்று அடிக்க அடிக்க அந்த நாற்றம் குறைஞ்சிட்டு வருது, கொண்டு போயிருது அந்த நாற்றம் குறைஞ்சு போகும். தூய்மைப்படுத்துறதுல நான் காற்றாக இருக்கிறேன் அப்படின்னு பகவான் கீதை சொல்ல. பவன பவதாம் அஸ்மி, பவதாம் தூய்மைப்படுத்துவர்களில் பவனக அஸ்மி, காற்றாக இருக்கிறேன். இது பவனன காற்று, வாயு, வாயு புத்திரன் பவன குமார், பவன் குமார் அப்படின்னு எல்லாம் பேர் இருக்கு. ஹிந்தியில அது பவன் குமார் ஆயிரும், இது பவன குமார். இதெல்லாம் கொஞ்சம் சமஸ்கிருதத்தை ஒட்டுன ஒரு உச்சரிப்புகளாகும். ஒருவேளை ஹிந்திக்காரங்க பவன் அப்படின்னு சொல்லாம பவனன்னு சொல்லாம ரெண்டுக்கு இடையில ஒரு உச்சரிப்பு எடுக்க கூடும். அப்படிதான் நான் கேட்கிறேன். புத்திஹீன தனு ஜானிக்கே சுமிரோ பவன குமார். குமார அப்படின்னு இருக்கு, குமார் அப்படின்னு அவங்க முடிச்சிருவாங்க. அந்த சுமிரம்
அது மேல ஒரு புள்ளி இருக்கு, அதனால மூக்கால சொல்லணும். ஔ அப்படிங்கிறத மூக்கால ஆவும், சுமிரௌ அப்படின்னு சொல்லணும். பல, புத்தி, வித்யா. வித்யா இங்க வித்யான்னு போட்டிருக்கு. தேகு, மோகி, ஹரகு, கலேச, விகார். இது விகாரா கூட இருக்கலாம், விகாரம். அது விகார்னு மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியும். பல புத்தி வித்யா, பல புத்தி வித்யா தேகு முஹி ஹரகு கலேச விகார். இந்த மாதிரி இத படிப்பாங்க. கேட்டு சொல்றதுக்கு யாரு தயாரா இருக்கீங்க? நான் நினைக்கிறேன் ராஜி டெல்லியில இருக்கனால ரொம்ப நல்லா கரெக்டா சொல்லி, என்னோட கரெக்டா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா ராஜிக்கு ஏற்கனவே? குருஜி நான் ட்ரை பண்றேன் குருஜி. சரி. ஏன்னா நீங்க அந்த மண்ணிலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே கேட்டு பழக்கம் இருக்கும். ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ பாதி பாதியா படிப்போம். சொல்லுங்க. ஸ்ரீ குரு சரண சரோஜ ரஜ நிஜ மன முகுர் சுधारी, निज मन मुकुर सुधारी, बरनउ रघुबर बिमल जसु, बरनउ रघुबर बिमल जसु, जो दायकु फलचारी, जो दायकु फलचारी, बुद्धिहीन तनु जानिके, बुद्धिहीन तनु जानिके, सुमिरौ पवन कुमार, सुमिरौ पवन कुमार, बल बुद्धि विद्या देहु मोहि, बल बुद्धि विद्या देहु मोहि, हरहु कलेश विकार, हरहु कलेश विकार. வேற யாராவது ட்ரை பண்ண விரும்புறீங்களா? श्यामला जिया? आम महोदय. श्री गुरु चरण सरोज रज, श्री गुरु चरण सरोज रज, निज मन मुकुर सुधारी, निज मनु मुकुरु सुधारी. நிஜன்னு இருக்கு, ஆனா ஹிந்திக்காரங்க அல்லது வட இந்தியக்காரங்க இந்த உயிரிழத்தை கொஞ்சம் சாப்பிட்டுருவாங்க. நிஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நிஜ் மன் முகுரு சுதாரி, निज मन मुकुरु सुधारी, बरनउ रघुबर बिमल जसु, बरनउ रघुबर बिमल जसु, जो दायकु फलचारी, जो दायकु फलचारी, बुद्धिहीन तनु जानिके, बुद्धिहीन तनु जानिके, सुमिरौ पवन कुमार, सुमिरौ पवन कुमार, बल बुद्धि विद्या देहु मोहि, बल बुद्धि विद्या देहु मोहिं, हरहु कलेश विकार, हरहु कलेश विकार. இந்த தனுங்கிறது தனு உடல், தனு கரண புவன போகம் அப்படின்ட்டு சைவ சித்தாந்தத்துல சொல்ற அந்த தனு தான் உடல்ங்கிறது மாதிரி அர்த்தம். யோ ஏ ஏ யாம் யாம் தனு
யோயோ யாம் யாம் தனும் பக்தக அப்படின்னு கீதையிலையும் பகவான் சொல்றாரு. உடல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை அது. இப்போ அடுத்த பகுதிக்கு போவோம். எங்கேயாவது ஹிந்திய ஒட்டி இருந்து எனக்கும் அர்த்தம் தெரிஞ்சதுன்னா அதை லேசு சொல்லுவேன். மற்றபடி அர்த்தம் கோகுல் மாமாட்ட நீங்க கேட்டுக்கிட வேண்டியதான். ஏன்னா ஆன்லைன்ல எல்லாமே கிடைக்கிறதுனால நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கிறது போதும். அடுத்தது ஜெய ஹனுமான். ஹனுமான் ஞான குண சாகர், அறிவு குணம் இதனுடைய கடல். அப்படிப்பட்ட ஹனுமானுக்கு ஜெய். ஆனா அதை படிக்கும்போது எப்படி படிப்பாங்கன்னா, ஜெய ஹனுமான் ஞான குண சாகர். இப்ப சௌபாய் அந்த முதல்ல சொன்ன இதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா இந்த பாடல் போகும். அடுத்தது ஜெய எழுத்துக்கள் ஜெயன்னு இருக்கு. ஆனா படிக்கும்போது அது ஜெய, அந்த ஜெய்ங்கிற துணிக்கு வந்துடும். கபீச, கபி ஈஷவா இருக்கணும், கபிகள்ல தலைவன் அப்படிங்கிறதா இருக்கணும். ஆனா அந்த சா மாறி கிடக்குது, அது நம்ம பெரிய குற்றமா எடுக்க முடியாது. அந்தந்த மொழியில எப்படி எப்படியோ அதை அப்படியே நம்ம அப்படியே ஏத்துக்கிட வேண்டியதுதான். அதெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்க கிளம்பக்கூடாது. கபினா குரங்கு, அதனால கபீஷ, கபி ஈஷன்ங்கிறது கபீச அப்படின்னு மாறி இருக்கலாம். திகு ஒருவேளை திக் அப்படிங்கிறத கூட இருக்கலாம். திகு லோக உஜாகர், லோகங்கிறது உலகம் அந்த அர்த்த வார்த்தை. அந்த லோக உ ஜாகர் அப்படி கூட அந்த வார்த்தை இருக்கலாம். ஜாகர் அப்படிங்கிறது ஜாகிரத், அதுல இருந்து வந்திருக்கலாம். அது அந்த மொழி புலமை தெரிஞ்சவங்க தான் சொல்லணும். என்னுடைய அனுமானத்தை நான் சொல்றேன். அப்ப இது எப்படி படிப்பாங்கன்னா, ஜெய கபி சதிஹு லோக உஜாகர். அடுத்தது ராம தூத அதுலித பல தாமா. ராமதூத, ஏ ராமதூதனே, அதுலித உனக்கு துலனையாக, துலாம் அப்படின்னா தராசு, உனக்கு சமமாக, உனக்கு துல்லியமாக, பலதாமா, பலத்துல யாரும் கிடையாது, ஏன்னா நீ பலத்தினுடைய இருப்பிடம், கோவில், தாம், சார் தாம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. எத்கத்வான நிவர்த்தந்தே தாம பரமம் மம அப்படிங்கிறது கீதை. எம் பிராப்பியன நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மமங்கிறது இன்னொடத்துலயும் கீதை. தாம் அதுல இருந்து வர்றது தாமா. அஞ்சனி புத்திர, அஞ்சனியினுடைய மகனே. பவன சுத, பவனனுடைய மகனே. சுத அப்படின்னா மகன், சுதா அப்படின்னா மகள், சுதா அப்படின்னா வெள்ளை, அமிர்தம், சாக்குட்டி, சாக்பீஸ், அந்த மாதிரி எல்லாம் அர்த்தம் வரும். அந்த தாவல வித்தியாசப்பட்டதுன்னா பொருள் மாறிடும். ஹரிஹர சுதன், ஐயன் ஐயப்பன் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த சுதன் மகன், பவன சுதன். நாமா அவனுடைய பெயர், அல்லது இந்த பெயரை தாங்கினவனே அப்படின்னு எடுத்துக்கலாம். ராமதூத அதுலித பலதாமா அஞ்சனி புத்திர பவன சுத நாமா அப்படிங்கிற மாதிரி வரும். இது இப்போ ஒரு சௌப்பாய் ஆச்சுன்னு எடுத்துக்கலாம். 4 வரி வந்துட்டு இல்லையா, அதனால அது ஒரு சௌப்பாய். இப்போ யாரு கேட்டு சொல்ல தயாரா இருக்கீங்க? சரி. ஹரி ஓம். जय हनुमान ज्ञान गुण सागर, जय
हनुमान ज्ञान गुण सागर जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस तिहु लोक उजागर जय कपीश दिहु लोक उजागर जय कपीश दिहु लोक उजागर உஜாகரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல உள்ள ஜெயின்னு ரொம்ப கரெக்டா சொல்லி நான் கேட்டது இல்ல. ஜெய் கபீச அப்படின்னு இழுப்பாங்க. அது ஈலையும் இருக்காது, யாவுலையும் இருக்காது. ஜெய கபீச திஹு லோக உஜாகர். जय कपीस दिहु लोक उजागर ஆமா, அந்த கர் வந்து அந்த இருன்னு சொல்றது மாதிரி இருக்கும், ரூன்னு தெலுங்கு மாதிரி ரூ போட்டு சொல்றது மாதிரியும் இருக்கும். அது எப்படி இல்லாம இருக்கும். ओके அப்படியே அவங்க சொல்றது நம்ம ஈ அடிச்சா காப்பி அடிச்சுக்க வேண்டியதான். ராமதூத அதுலித பலதாமா रामदूत अतुलित बलधामा अंजनी पुत्र पवन सुत नामा. अंजनी पुत्र भवन सुत नामा வேற யாராவது கேட்டு சொல்ல தயாரா இருக்கீங்களா? ராஜி வந்து தயாரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க போன் பண்ணதுல ஒரு குற்றம் ஒண்ணும் இல்ல, அதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப ஜெய ஹனுமான் ஞான குணசாகர் जय हनुमान ज्ञान गुण सागर जय कपीस दिहु लोक उजागर जय कपीस तिहु लोक उजागर रामदूत अतुलित बलधामा रामदूत अतुलित बलधामा अंजनी पुत्र पवन सुत नामा अंजनी पुत्र पवन सुत नामा. அதாவது எனக்கு வகுப்பு நேரங்கள்ல என்னுடைய அலைபேசி தானாகவே மௌனத்துக்கு போயிடும். அது ஆட்டோமேட்டிக் செட்டிங். புதன்கிழமை 7 to 8னா அது மௌனம், ஞாயிற்றுக்கிழமை 7 to 8னா அது மௌனம், வியாழக்கிழமை 5 to 6 அப்படின்னா அது மௌனம். அந்த மாதிரி அந்தந்த நேரங்கள்ல ஞாயிற்றுக்கிழமையில 10 to 12 அப்படின்னா அது மௌனம். என்னுடைய வகுப்பு நடக்கிற நேரத்துக்கு அது என்கிட்ட கேட்காமலே மௌனத்துக்கு போயிடும். அதனால நீங்க கூப்பிட்டாலும் என்ன தொந்தரவு பண்ண முடியாது. இப்ப நம்ம அடுத்த சௌப்பாய்க்கு போவோம். மகா வீர அப்படிங்கிறது பீர அப்படின்னு எழுதியிருக்காங்க. விக்ரம அப்படின்னு பொதுவா நம்ம சொல்றத விக்ரமன்னு எழுதியிருக்காங்க. வஜ்ர அப்படிங்கிறத வஜ்ர அல்லது பஜரன்னு எழுதியிருக்காங்க. அங்கி அங்கம் அது அப்படி எழுதியிருக்காங்க. இது நான் சொல்றது அவங்க தப்பா எழுதியிருக்காங்கன்னு சொல்றதுக்காண்டி சொல்லல. அவங்க பாஷையில அவங்க அப்படி சொல்லுவாங்க, நம்ம பாஷையில நம்ம இப்படி சொல்லுவோம். உங்களுக்கு அதை ரிலேட் பண்ணி பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமையா இருக்கும்ங்கிறதுக்காக வேண்டி சொல்றேன். ஒரு பாஷையா அது எப்படி இருக்கோ அப்படியே ஏத்துக்கிறது தான் அறிவாளிகளுக்கு அழகு. அப்போ மகாவீர விக்ரம பஜ்ரங்கி, பஜ்ரங் பலி அப்படிங்கறதுல இப்படிதான் இதுல இருந்தா வருது. வஜ்ர அங்க பலி, அது பஜ்ரங் பலின்னு ஆயிருது. வஜ்ரம் அப்படிங்கிறது வைரம் அப்படிங்கிற அர்த்தத்துல தமிழ்ல சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்துல வஜ்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. வஜ்ரபாகு அந்த மாதிரி எல்லாம் பெயர்கள் இருக்கு. தமிழ்ல அத வஜ்ரத்தை வச்சிரம்னு ஆக்கிடுவாங்க. ஒரு பசைக்கு கூட வச்சிரம்னு ஒரு பேர் உண்டு. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டுறதுனால அதுக்கு வச்சிரம்னு பேரு. யாராவது புதுசா பச கம்பெனி தொடங்குறீங்க, ஃபெவிகாலோட உங்க பச ரொம்ப ஸ்ட்ராங்னா வச்சிரம்னு நீங்க பேர் வச்சுக்கலாம். சரி,
அடுத்தது குமதி, அநேகமா குமுதம் தாமரை அதுல இருந்து அந்த வார்த்தையா இருக்கலாம். குமதி, நிவார, இல்ல அடுத்தது சுமதி வரனால அது இது சமஸ்கிருத குமதியா எடுத்துக்கலாம். குமதி அப்படின்னு எடுத்துக்குவோம். கு அப்படின்னா கெட்ட புத்தி, சிறு புத்தி. குனா சிறுன்னு அர்த்தம், அது கெட்டவாவும் இருக்கலாம். குத்சிதார்த்தேகா அப்படிங்கிற மாதிரி சமஸ்கிருதம் சொல்லுவாங்க. வேறையும் சில இடங்கள் இருக்கு. இந்த கூ வந்தா அது சிறுமை அர்த்தத்தை தரக்கூடியது. சரி, இப்போ குமதி சுமதி ரெண்டு வார்த்தை ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்பதம். குமதினா சிறு புத்தி, சுமதினா நல்ல புத்தி. நிவார, நிவாரணம் அதுல இருந்து வந்துக்கலாம் அந்த வார்த்தை. கே சங்கி, இது எந்த சங்கின்னு தெரியல. சங்க அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம். சங்க அப்படின்னா பற்றுதல்னு அர்த்தம். பற்றுதல்ல இருந்து நிவாரணம் தரக்கூடியவர், கெட்ட புத்தியை நல்ல புத்தியா மாற்றி பற்றுதல்ல இருந்து நிவாரணம் தரக்கூடியவங்க அர்த்தம் இருக்கலாம். இது என்னுடைய இன்டர்பிரேஷன். நான் ஒரிஜினல் அர்த்தத்தை இன்னும் ரெஃபர் பண்ணல. குமதி நிவார சுமதி கே சங்கி. கஞ்சன, கஞ்சனம்னா தாமரை, கஞ்சம். இதுலயே கூட இதனுடைய தொடர்ச்சியாக கூட சில புத்தகங்கள்ல இருக்கலாம். ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமன அப்படின்னு தொடங்குற ஒரு பாடல் உண்டு, ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். அதுல கஞ்ச முககர கஞ்ச பத சஞ்சாருணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வரும். உன்னுடைய தமிழ்லயும் கம்பர் அந்த மாதிரி எழுதியிருக்காரு. உன்னுடைய முகம் தாமரை, உன்னுடைய கண்ணு தாமரை, உன்னுடைய கை தாமரை, உன்னுடைய பாதம் தாமரை அப்படிங்கிறது மாதிரி கம்பர் எழுதுவாரு. அதே மாதிரி தொனியில அந்த பாடல்லையும் வரிகள் வரும். ஸ்ரீராமச்சந்திர கிருபாலு பஜமன அந்த பாடல்ல அப்படி வரும். சரி, இங்க கஞ்சனங்கிறது தாமரையா இருக்கணும். பரண, வரணவா இருக்கும், வாராவா இருக்கும், அது வரண பரண அப்படின்னு மாறி இருக்கு. விராஜ, விராஜவா இருக்கும். விராஜதே, ராம் விராஜமான, விராஜ்மான் அப்படின்லாம் ஹிந்தியில சொல்லுவாங்க. விளங்குகிற, பொலிகிற, ஜொலிக்கிற அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அதுல என்ன விராட் அப்படிங்கிற வார்த்தை வருது. இந்த விராஜ் தான் விராட்னு ஆகிறது சமஸ்கிருதத்துல. அது இங்க பிராஜ் அப்படி ஆக்கியிருக்காங்க. பைராஜுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஹிந்தி வாடை இருக்கிறவங்களுக்காக இந்த வாய்ப்பு சொல்றேன். பைராஜ்னு இருக்கு, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சுபேசா, அது சேர்த்து படிக்கும்போது கஞ்சன பரண பிராஜ சுபேசா அப்படின்னு வரும். கானன, கானனம் கான் காடு அந்த அர்த்தம் வரக்கூடிய வார்த்தையா இருக்கும். குண்டல, குண்டலம். குஞ்சித, குஞ்சி அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு தொங்குகிற அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அதை ஒட்டி பல வார்த்தைகள் இருக்கு. தமிழ்லேயே கூட இந்த வார்த்தை இருக்கு, தமிழ் இலக்கியங்கள்ல எல்லாம் இருக்கு. தலைமுடியும் அதனால குஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குஞ்சித நடராஜர், குஞ்சித பாதம், விநாயகர் எல்லாம் இருக்காங்க. விநாயகருக்கு துதிக்கை தொங்கிட்டு இருக்கிறதுனால விநாயகருக்கு அப்படி சொல்லுவாங்க. தலைமுடிய பொதுவா தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய எதுவாகவும் இருக்கலாம். அது துதிக்கையா இருக்கலாம், பாதமா இருக்கலாம். சாவி கொத்துக்கு கூட சமஸ்கிருதத்துல குஞ்சிகா அப்படின்னு பேரு. கேசா, கேஷம் அப்படிங்கிறது சமஸ்கிருதத்துல முடி. அந்த ஷா சாவா இங்க மாறி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்.
குண்டலங்களோடு விளங்குகிற திருமுடியை உடையவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். கானன குண்டல குஞ்சித கேஷா. மொத்தமா படிக்கும்போது யாரு படிக்கிறீங்க? ராஜ்யம்மா படிக்கிறீங்களா? மகாபீர விக்ரம பஜ்ரங்கி महावीर विक्रम बजरंगी कुमति निवार सुमति के संगी कुमति निवार सुमति के संगी कंचन बरन विराज सुबेसा कंचन बरन विराज सुबेसा कानन कुंडल कुंजित केसा कानन कुंडल कुंजित केसा. வேற யாராவது முயற்சி பண்றீங்களா? ஷிபா. சரி சுவாமிஜி சொல்றேன். மகாபீர விக்ரம பஜ்ரங்கி மகாபீர விக்ரம பஜ்ரங்கி குமதி நிவார சுமதி கே சங்கி குமதி நிவார சுமதி கே சங்கி கஞ்சன பரண விராஜ சுபேசா கஞ்சன பரண விராஜ சுவேஷா கானன குண்டல குஞ்சித கேசா கானன குண்டல குஞ்சித கேஷா. சரி, சமயம் ஆயிட்டது. யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால், சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம்.